ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சட்னி ரெசிபி பார்ப்போம். இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 6 பல் பூண்டு 2 பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணி. இப்போ இதை வதக்கிக்கலாம். வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே நான் 15 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். நான் இந்த காஞ்ச மிளகாய் காரம் எனக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் காரம் கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் 15 மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ நான் 2 பெரிய வெங்காயத்துக்கு 5 தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கும் சட்னிக்கு தேவையான உப்பையுமே இப்போயே சேர்த்துக்கலாம். சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது பாருங்கள், சூப்பராக இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்குங்க. அதே கடாயில் நம்ம 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாம். கடுகும் உளுத்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை கொதிக்க விட தேவையில்லை, ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்குங்க. அப்போ தான் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்கும். இப்போ இந்த சட்னி நீங்கள் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூட் ஆகுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி